ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டை குழம்பு வைக்கிற அன்றைக்கி முட்டையை பொரிச்சிடலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போயுமே முட்டையை பொரிக்கத்தான் செய்கிறோம். இந்த வட்டம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்ட்டு நானாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடச்சி ஊற்றி கிரேவி மாதிரி வச்சிடலான்ட்டு அதுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 2 எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தக்காளியும் ஆட் பண்ணி மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 முட்டை போல் பொத்து ஊற்றியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்னது இது முட்டை பொரியல் செய்கிறேன்ட்டு பீஸாவை செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா நானே புதுசாக தான் செய்கிறேன், எல்லாம் நல்லா தான் இருக்கும், எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே தோசையை ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.